சூப்பராக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு இப்போ இதே ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்லைசஸ் இதில் போட்டுடலாம். பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்லைசஸ் இதில் போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கட்டி இல்லாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பீசஸ் இதில் வந்து எடுத்துடலாம். நல்லா தண்ணி வடிகட்டி இப்படி தட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீசஸையும் எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீசஸையும் எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணி ஒரு ஸ்டிக் எடுத்து இது மாதிரி ஸ்டிக்கில் எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குத்த முடியுமோ அவ்வளோ குத்திக்கலாம். நம்ம எடுக்க போகிற கடாயை பொறுத்து இருக்குது அளவு. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பொட்டேட்டோ சிப்ஸு எப்போவும் கடையில் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வீட்லேயே ஹைஜீனிக்காக சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி சர்ப்ரைஸாக சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி டிப் பண்ணி வச்சுருக்கிற அதுக்கப்புறமா இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோங்களா அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இதை கோட் பண்ணணும். இது இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணிடலாம். இது மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக அதை கோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இது ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது ஃப்ரை ஆனது எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வெளியில் அவுட்டிங்கு ஷாப்பிங்கெல்லாம் போகும்போது நம்ம மாலில் வாங்கி சாப்பிடுவோம். அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். அது ஒரே பொட்டேட்டோவில் ஸ்ப்ரிங்காக ரோலாக செஞ்சுருப்பாங்க. அதே தான் இதுவும். டேஸ்ட்டு வந்து அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.